ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விதமான ரெசிபி வந்திருக்கேன். நாங்கள் எப்படி வீட்டில் தக்காளி சாதம் செய்கிறோங்கிறத பார்க்கலாம். வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தக்காளி நாங்கள் என்ன பண்ணோன்னா அரைச்சிருவோம். ஏன்னா அப்போ தான் தக்காளி தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க தோலை, அதுக்காக. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு குக்கரில் தான் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி. குக்கரை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் டீஸ்பூனில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். ஸ்பைசஸில் பார்த்திங்கன்னா நம்ம நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி, அடுத்து பிரிஞ்சி இலை இதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பொரிஞ்சு வந்துவிட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிங்க. நம்ம எப்போவுமே ஒரு சாப்பாட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குறது வெங்காயம் தான். அதை ஒரு நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்தா தான் அதோட டேஸ்ட் அதுக்கு. அடுத்து 2 பச்சை மிளகா போட்டு கிண்டிக்காங்க. இது கூட நான் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா, அதாவது ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் 2 சேர்ந்து ஒரு பிடிச்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன், அப்போ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பேஸ்ட்டை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே உப்பு, எங்கள் வீட்டு குழம்பு மிளகு யூஸ் பண்ணிக்கேன், நீங்கள் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிரியாணி பவுடர், அது ஒரு ஃப்ளேவர் தரும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை போட்டுக்கலாம். நான் சோயா சங்க்ஸ், கேரட், பீன்ஸ் இது 3 போட்டிருக்கேன். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் கூட கலந்துக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசி இருக்கு இல்லையா, நான் 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். ஒரு தடவை கழுநீர் பிடிச்சிட்டு உள்ளே போட்டுறணும். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வெறும் நார்மல் தக்காளி சாதம் தான். நாங்கள் வெஜ்ஜீஸ் வேணுங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டோம். வெஜ்ஜீஸ் எல்லாமே இதை செய்யலாம். ஸோ போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான தக்காளி சாதம் ரெடி. சூப்பராக இருக்கும். நம்ம உப்பு மட்டும் கரெக்டாக போட்டோம்னா வீட்டில் சீக்கிரமாக தீரக்கூடிய ரெசிபியாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.